வணக்கம். நான் உங்க எஸ்எஸ் காஸ்மெட்டிக் வெள்ளூர்லேருந்து குணாலினி லோகேஸ்வரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து கமில். கமில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கமில் ஹேர் கலர் க்ரீம். நம்மக்கிட்ட நிறைய பிராண்டில் வந்து ஹேர் கலர் இருக்குது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கமில் ஹேர் கலர் க்ரீம். கமில் ஹேர் கலரில் வந்து என்னென்ன கலர்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னா பிங்க் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, பர்பிள் கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த பேக்கில் வந்து என்ன இருக்குது, இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய வந்து ட்ரெண்டு வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஹேரை வந்து பிளாக்காக இருக்கிறத விட கலரிங் பண்ணிக்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ பிளாக்காக இருக்கிற முடியாது கிரே கலராக மாற்றிக்கிறாங்க, பிங்காக மாற்றிக்கணும் லைக் பண்ணுறாங்க, க்ரீனாக மாற்றிக்க லைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஃபுல் கலரிங் பண்ணிக்க அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் லைக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கமில் ஹேர் கலர் பற்றி அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து க்ரீன் கலர் வந்து கமில்ஸ் க்ரீன் கலர் வந்து ஹேர் கலர் பேக் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பேக் உள்ளார ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் இருக்கும். இதை பார்த்து கூட நீங்கள் எப்படின்றத கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் பண்ணணும் அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து டியூப்பில் வந்து க்ரீம் டைப்பில் வந்து இந்த டியூப்பில் இருக்கும். இது கூடவே ஒரு டெவலப்பர் இருக்கும். இப்போ வந்து தன்னோட ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்குது, ப்ரௌனிஷாக இருக்குது, க்ரே கலராக இருந்தால் அவங்க வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1:1 ரேஷியோ. இந்த வந்து இது ஒரு பர்சன்னா இது ஒரு 1:1 ரேஷியோ. இது ஒரு பங்குனா இது ஒரு பங்கு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ரே கலர் அண்ட் ஒயிட் கலர் ப்ரௌனிஷ் கலர் இருக்கிறவங்க மட்டும் 1:1 ரேஷியோவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரீமையும் டெவலப்பரையும் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கலர் உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகி அந்த டார்க்னஸ் கிடச்சிடும். அப்படி இல்லை எனக்கு வந்து தலை ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, தலை நான் பிளாக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக்கை வந்து பிளாண்ட் பண்ணி கோல்டன் கலராக மாற்றிட்டு தான் அப்புறம் கலர் கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த கலர் வந்து அந்த ஹேரில் வந்து அப்சர்வ் ஆகும். இதே நீங்கள் கலர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏற்கனவே ஒரு டை போட்டிருக்கீங்க, இல்லை எனி கலர் எது ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அடுத்த கலர் முதல்ல பிங்க் பண்ணியிருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு 10 days ஆச்சு, நான் வந்து வேறு கலர் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் நீங்கள் போட வேண்டியதுக்கு 15 days வந்து கேப் இருக்கணும். அதே நான் வந்து ஹென்னா போட்டிருக்கேன், மெஹந்தி போட்டிருக்கேன் தலையில் அப்படின்னு நினச்சின்னா 2 months கழிச்சு தான் நீங்கள் வந்து கலரிங் பண்ண முடியும். அப்போ தான் அது வந்து அப்சர்வ் ஆகும். எந்த ஒரு கலர் போடுறதுக்கு முன்னாடி தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆயில் இருக்கும் இல்லையா தலையில், அதனால ஆயிலே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கலரிங்கை போட முடியும். இப்போ வந்து பிளாக்காக இருக்குன்னா அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ க்ரே கலர், ப்ரௌனிஷ் கலர் அந்த மாதிரி இருக்கிறவங்க டேரெக்டாக அப்ளை பண்ணலான்னு சொல்லினா, ஆனால் பிளாக்காக இருக்கிற ஹேரை வந்து முதல்ல பிளாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பிராண்டில் காட்டுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீக் பிராண்டில் வந்து இது பிளாண்டர் பவுடர் ஸ்டீக் பிராண்டில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த பிளாண்டரை 1:2 ரேஷியோவில் ஒரு பங்கு வந்து பிளாண்டர் பவுடர் எடுத்திங்கன்னா டெவலப்பர் வந்து 2 பங்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி அந்த பிளாக் ஹேரை வந்து கோல்டன் கலராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கலரிங் பண்ண முடியும். இந்த பிளாண்டிங் பவுடர் வந்து பிளாண்டர் பவுடர் வந்து நிறைய பிராண்டில் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி டெவலப்பரும் வந்து நிறைய பிராண்டில் இருக்குது. அதுக்கு வேல்யூம்ஸ்லாம் இருக்குது. 20 வேல்யூம், 30 வேல்யூம், 40 வேல்யூம். வந்து டார்க்காக கலர் வேணும்னு நினைக்கிறீங்க 40 வேல்யூம் அந்த மாதிரி எடுப்பாங்க. மீடியமாக இருக்கிறவங்க 30 வேல்யூம் எடுப்பாங்க. அந்த கலர் வந்து லைட்டாக வேணும்னு 20 வேல்யூம் எடுப்பாங்க. ஆனால் இந்த கமில் பிராண்ட்லேயே கூடவே நம்மளுக்கு டெவலப்பர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நிறைய பிராண்டில் வந்து டெவலப்பரை வந்து கூட கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி கலர் மட்டும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் தனியாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் வந்து டெவலப்பரை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கமில் பிராண்டில் கலர் கூடவே க்ரீம் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது கூடவே டெவலப்பராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து பிளாண்டர் மட்டும் தனியாக எடுத்து 1:2 ரேஷியோ இந்த பிளாண்டர் வந்து ஒரு பங்கு எடுத்திங்கன்னா 2 பங்கு டெவலப்பரை மிக்ஸ் பண்ணி தலையில் பிளாக்காக இருக்கிற தலையில் அப்ளை பண்ணி தலை ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்கேல்பில் படக்கூடாது, ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 30 minutes விட்டுட்டு ட்ரையான பிறகு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் பண்ணணும். அந்த கலரை எடுத்துகிட்டு 1:1 ரேஷியோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரை நீங்கள் சூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போகிறீங்களோ அந்த கலர் உங்கள் தலை ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் எப்படி தலை போட்டுட்டு எப்படி வாஷ் பண்ணணும்னா ஒரு 30 to 40 minutes இந்த கலரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும், சீயக்காலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஷாம்பு வாஷ் பண்ணி கூடவே கண்டிஷ்னர் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஹேர் வாஷ்க்கும் நீங்கள் வந்து ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னரை வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த கலரிங்கை போட்டுட்டு ஒரு நம்ம ஃப்ரீயாக தான் ஸ்கேல்பில் படாமல் கலரிங் போட்டுட்டு ஹேரை வந்து ஃப்ரீயாக தான் வேணும். டவல் போட்டு கட்டுறதோ
அந்த மாதிரி கொண்ட போகிறது அது மாதிரிலாம் விடக்கூடாது. கலரிங் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு தான் நீங்கள் 30 to 40 minutes வந்து ட்ரை பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து கமில்ஸ் ஹேர் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொரியரும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பிச்சி வைப்போம். தேங்க்யூ.